ஒரு கொடிய அரக்கி கடவுளை கொல்ல வந்தாள். ஆனால் இறுதியில் கடவுளின் தாய் என்ற பதவியை பெற்றாள் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் குழந்தைகளுக்கு விஷப்பால் கொடுத்து கொன்ற ஒரு அரக்கி நேராக வைகுண்டத்திற்கே சென்றாள். இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவம் துவாபர யுகத்தில் பாலகிருஷ்ணரின் வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. மதுராவின் கொடூர மன்னன் கம்சன் தேவகியின் 8வது மகன்தான் என்னை கொல்வான் என்ற தீர்க்க தரிசனத்தால் இரவு பகலாக பயத்தில் வாழ்ந்தான். ஆனால் அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால் கோகுலத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொல்ல தன் கொடிய அரக்கர்களை அனுப்பத் தொடங்கினான். அவர்களிலேயே மிகவும் பயங்கரமானவள் மாயாவி அரக்கி பூதனா. அவளின் உண்மையான உருவம் பார்த்தாலே உயிர் நடுங்கும் அளவுக்கு கொடூரம். ஆனால் அவள் நினைத்த உருவத்தை எடுக்கும் சக்தி கொண்டவள். அதனால் ஒரு பேரழகான பெண்ணின் வடிவம் எடுத்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றாள். அங்கிருந்த பச்சிளம் குழந்தைகளை தூக்கி தன் மார்பில் தடவியிருந்த கொடிய விஷப்பாலை குடிக்க வைத்தாள். அந்த விஷம் உடலுக்குள் சென்ற அடுத்த நொடியே குழந்தைகள் துடி துடித்து உயிரிழந்தனர். இப்படியே மரணத்தின் நிழலாக மாறிய பூதனா இறுதியாக கோகுலத்தை வந்தடைந்தாள். நந்தகோபரின் வீட்டுக்குள் நுழைந்த அவள் அங்கே தொட்டிலில் சிரித்துக் கொண்டிருந்த பாலகிருஷ்ணரை பார்த்தாள். அந்த ஒரு சிரிப்பு உலகையே காப்பாற்ற வந்த பரம்பொருளின் சிரிப்பு என்பதை அந்த அரக்கி அறியவில்லை. பாசமாய் நடித்து கிருஷ்ணரை தன் கைகளில் தூக்கினாள். இந்த குழந்தையும் இன்னும் சில நொடிகளில் இறந்துவிடும் என்று நினைத்து விஷப்பாலை புகட்டத் தொடங்கினாள். ஆனால் அடுத்த சில வினாடிகளில் நடந்தது பூதனாவின் உயிரையே உறைய வைத்தது. பாலகிருஷ்ணர் பாலை மட்டும் குடிக்கவில்லை, அவளின் உயிர் சக்தியையே உறிஞ்சத் தொடங்கினார். என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று பூதனா வலியில் அலறினாள். அவளின் அழகான உருவம் மறைந்து பயங்கரமான அரக்கி உருவம் வெளிப்பட்டது. வானம் முழுவதும் அதிர ஒரு பேரிடியோடு தரையில் விழுந்தாள் பூதனா. அவளின் பிரம்மாண்ட உடல் மரங்களை உடைத்துக் கொண்டு பல மைல் தூரம் பரவி கிடந்தது. ஆனால் இந்த கதையின் உண்மையான அதிசயம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது. கோகுல மக்கள் பூதனாவின் உடலை தகனம் செய்தபோது அந்த உடலில் இருந்து துர்நாற்றம் வரவில்லை. அதற்கு பதிலாக சந்தனம், அகில், தெய்வீக நறுமணம் வீசியது. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு முறை பாலகிருஷ்ணருக்கு தாய் போல பால் கொடுத்த காரணத்தால் அவளது அனைத்து பாவங்களையும் பகவான் மன்னித்து விட்டார். கொல்ல வந்த அரக்கியையே என் தாய் என்ற இடத்திற்கு உயர்த்தினார் கிருஷ்ணர். அவளுக்கு வைகுண்ட பதவியையே அருளினார். அதனால்தான் பகவான் கிருஷ்ணரின் கருணைக்கு எல்லையே இல்லை என்று கூறுகிறார்கள். கடவுளை உண்மையாக ஒரு முறை நினைத்தாலே அவர் நம் பாவத்தை அல்ல, நம் மனதை பார்க்கிறார். இந்த பாலகிருஷ்ணரின் அற்புத லீலை உங்களையும் நெகிழ வைத்திருந்தால் கமெண்டில் உணர்ச்சியுடன் சொல்லுங்கள். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நன்றி.